guys, welcome back to my channel WN Recipes. இதனால் குக் பண்ணுற வீடியோஸ் நம்ம சேனலில் வரவே இல்லை. இன்றைக்கு வந்துக்கு WN Recipe சேனலில் நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் guys. வாங்க வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னா guys, கீரையெல்லாம் பார்த்தா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கீரை கட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டாக பிரித்து 2 days மாதிரி சமைச்சு எடுப்பேன். ரெண்டாக கீரை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். கண்டிப்பாக நான் மட்டும் சாப்பிட்டா ஆகணும். அதால் ரெண்டாக பிரித்து இதை நாளைக்கு வச்சாச்சு. நாளைக்கே சாப்பிட்றே கஷ்டம்னு சொன்னால் நான் நாளாண்டிக்கு திம்பேன். நாளைக்கு ஏதாவது ஒரு வேறு கீரைன்னு சரி வாங்குவேன். இன்றைக்கும் இதே திண்டு நாளைக்கும் அதே திண்டு ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போது இதை என்ன செய்கிறேன், ஒரு ஜாய் இதை நல்லா ஒரு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு இப்போ இதில் என்ன செஞ்சுக்கிறேன், உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். சரி கிருமிகள் இருந்தாலும் செத்துரும் இல்லையா? நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரை தாராளமாக போதும் எனக்கு. இன்றைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு சொன்னால் இதை சுண்டிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். பீட்ரூட் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். பீட்ரூட் மிச்சம் அதிகம், அதால் அரைவாசி எடுத்து வச்சுட்டு ஒரு 4 பீஸ் மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மரக்கறி எப்படியுமே நான் தான் சாப்பிடுவேன், அதெல்லாம் 4 போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு சமைக்கிறது தான் வேலை. அப்புறம் இறைச்சி இல்லாட்டி கோழி இன்றைக்கி சமைச்சு பாடும். இறைச்சா கோழியாக மீனாக என்னன்னு தெரில. இன்னும் கறி வாங்கிட்டு வரல, இப்போ தான் போயிட்டுருக்காங்க வாங்கிட்டு வரத்துக்கு. வாங்கிட்டு வந்தோன்னே என்னென்னு சொல்லி பார்த்து சமைக்கிறது தான் இருக்குது. தோலை நல்லா சீவி எடுப்போம். எவ்வளோ கத்தி இருந்தாலும் எனக்கு இந்த கத்தி தான் எப்போவுமே வளம். நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா கூர்மையாக இருக்கும். அதனால் இந்த கத்திலே தோலை சீவி எடுத்துரும். இன்னும் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். டெய்லி வீடியோ உங்களுக்காண்டி கொண்டுட்டு வரேன் நான். இன்றைக்கி புதன்கிழமை இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்போ அப்லோட் பண்ண வேண்டிய எனக்கே தெரியும். மேக்ஸிமம் நாளைக்கு அப்லோட் பண்ண இயலுமான்னு பார்ப்போம். எனக்கு டக்குன்னு வேலை முடியும். கிச்சன்லேயே இருக்கிறது பிடிக்காது. வேலையை முடிச்சு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம் இல்லையா? எப்படா சமைச்சிட்டு கிச்சனை விட்டு போகணுன்னு தான் இருக்குது. உங்களுக்கு அப்படியான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேவ் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக காரம் வருது. இந்த கோப்பையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தாண்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ எல்லாம் வெட்டி வச்சாச்சு. தக்காளி, பச்சை கொச்சுக்கா, வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பைலாம், அப்புறம் கீரை இல்லையே பீட்ரூட். இப்போ சட்டி சூடாகட்டும். ஆயில் போடுவோம். அடுத்து இதுலேயும் வச்சா சரி.
காஞ்சிட்டு தேவையான ஆயில் ஊற்றுவோமா. கீரைக்கு வந்து ஊற்றிக்குவோம். அங்கால வந்து தேங்காய் திருவிட்டுருக்காங்க, அதில் வந்து சத்தம் டிஸ்டர்பாக இருக்கும் காய்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது வந்து பீட்ரூட் கறிக்கு. இதில் வந்து தேங்காய், வெங்காயம், பச்சை கொச்சு கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. இது வந்து கீரைக்கு. இது வந்து வெங்காயம், இதுலேயும் தக்காளி பழம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வெந்தயமும் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். ஏன்னா வந்து மேலே உள்ள ஹீட்டெல்லாம் குறைச்சிறதுக்கு நல்லது தானே. அது இல்லாமல் பீட்ரூட் வந்து சும்மாவே சுகர், அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளும்னு என்னோட நம்பிக்கை. அதனால் வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இப்படி வச்ச பீட்ரூட்டெல்லாம் போட்டுக்கலாம். எல்லா கீரையும் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொச்சிக்கத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் மசாலா, உப்பு போட்டேன். இதை தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வந்து வேக வச்சு எடுப்போம். இது நல்லா இன்னும் மெல்லிசாக வெட்டியிருக்கலாம். நான் ஓரளவு பெருசாக வெட்டிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் செய்கிறதால கஷ்டமாக இருக்குது காய்ஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டிருக்கேன். நல்லா வந்து வேகட்டும். இப்போ நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிட்டு நாங்கள் திருவி வச்ச தேங்காய் பூ அப்படியே சேர்த்து பூ மாதிரி. இந்த தேங்காய் பூ வந்து ரொம்பவுமே சின்னதாக திரி இருக்குது. இதை மிஷினில் திருவினது. எங்கள்கிட்ட தேங்காய் திருவுற மிஷின் இருக்குது. நிறைய பேருக்கு திருவி கொடுக்குறதால அப்படியே நம்ம திருவியாச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை கொடுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து அவங்க திருவி தந்துட்டாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்க போது வந்துட்டு கடைசியாக வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன்றது தான் வேலை. கீரை ஆக்கி முடிச்சாச்சு. கீரை வந்து சுண்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. விளங்குதா? ரொம்பவுமே வாசமாக இருக்குது. நல்லா வந்து ரோஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் சோத்தோடு சாப்பிட்டோம். ஃப்ரூட் வந்து நல்லா அந்த தண்ணியிலே வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து 2வது பால், நம்ம தலைப்பால் எடுப்போம் இல்லையா, அதில் 2வது பாலை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வேவுறதுக்கு வச்சுருக்கேன். நல்லா இது வத்தினதுக்கு பிறகு கொஞ்சம் தலைப்பால் ஊற்றி இறக்கினோம்னா கறி வந்து ரெடி ஆகிரும். ரெட் கலரில் இருக்கா. என்ன கறி வாங்கிட்டு வர போகிறாங்கன்னு தெரிலன்னு சொன்னேன் இல்லையா, கோழியை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெட்டி சமைக்க வேண்டியது தான். வெட்டணும். நல்லா வந்து வத்திட்டு கொஞ்சம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் அப்படியே ஊற்றும். அவ்வளோத்தையும் ஊற்றிடும். நல்லா கொதித்து வத்தினா ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியது தான் கறியை. இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், நேற்றும் வந்து கோழி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போது நேற்று கறியாக்கி சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ இன்றைக்கும் வந்து கோழியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னை இறைச்சி வந்து அறுக்கலை, இன்றைக்கும் மார்க்கெட்டில். அப்போ நேற்றும் கோழி திண்டு இன்றைக்கும் திங்க இயலாது. அதால் வந்து கோழி என்ன செய்வோம், பொரித்து பீட்ரூட் கறி கீரையோடு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ ஐடியா. தண்ணி ஊற்றுனேன், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வீடியோ அப்படியே வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ ஊற்றின தண்ணி வந்து போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள் போடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளி வந்து கொடுப்பேன், நல்லாயிருக்கும் புளி. அதுக்கப்புறமா உப்பு. நல்லா அவியட்டும். நல்லா கிண்டி விட்டால் சரி. கொச்சிக்கத்தூள், மசாலா தூளும் போட மாட்டேன் காய்ஸ், அதையும் போடுவோம். சாடை இவ்வளோ தான் போட்டேன், போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நினச்சா வீடியோ எடுக்காமல் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சிடலாம். அந்த வீடியோ எடுத்து சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்படி தான் இருக்குது. எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது 2வது வேலை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வீடியோ எடுத்து வ்ளாக் பண்ணுறது. நல்லாவே இது பாருங்கள் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் பொரிச்சா சரி. இது நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா வற்றிட்டு இது கொச்சிக்கத்தூள் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் போட்டிருக்கேன், உப்பு வந்து கணக்காக இருக்குது, உப்பு போடலை அவிச்சதுக்கப்புறமா. இது வந்து மசாலா தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து நச்சிரன் தூள் வந்து இதுக்கு கீழே போட்டிருக்கேன். அது வந்து கொச்சிக்காவை அதுக்கு மேலே போட்டதால் அந்த நச்சிரன் தூள் வந்து விளங்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டு அவ்வளோ மசாலாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் வேலை. பொரிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போட்டு பிரட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது.
எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா பொரியட்டும் காய்ஸ். பொரிஞ்சதுக்கப்புறம் சும்மா வெங்காயம் எல்லாம் போட்டு டெவல் மாதிரி பெரட்டினா லேஸ். அரைவாசி வந்து அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. கோழியுமே வந்து சூப்பராக பொரியுது காய்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டை போட்ட மாதிரி இறைச்சி. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டு, சீரகம் போட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சுக்காய், கருவேப்பிலை, ரம்பை போட்டிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துட்டு கோழியும் போட்டு பெரட்டி இறக்கினேன். இப்போ நம்ம சமைச்ச சாப்பாடு வந்து கீரை, கோழி, பீட்ரூட் கறி, அதுக்கப்புறமா சோறு. ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு காய்ஸ். ஃப்ரெண்டு வந்து பலாப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாராவது கொடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். இந்த பீஸை பிச்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே வந்து க்ளீன் ஆகிடுச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு காய்ஸ். அப்படியே நீட்டாக ஆகிடுச்சு. அப்படியே வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். நாங்களுமே வந்து லஞ்சை முடிச்சிட்டோம். அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, டார்க் பிங்க் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி. உங்களோட சேர்ந்து நானுமே சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்றேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா?